ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலே எழும்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் கிரேப்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். கிரேப்ஸ் ஜூஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் அது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே கிரேப் ஜூஸ் போடும்போது சுகர் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. எம்டி ஸ்டொமக்கில் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது மெடிசனுக்கெலாம் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து பெட்டர் வந்து டெய்லி வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என் பசங்க பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுப்பேன். ஸோ இட்லி தோசை கூட சாம்பார்லாம் வச்சு கொடுத்தேன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னால் அது இட்லி சாம்பார் தான். ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இங்கே வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் பால்கனிலேருந்து பார்க்கும்போது அப்பப்போ இருட்டிகிட்ருக்கு. நானும் மழை பெய்யும்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் அடிக்கிற காற்றுக்கு வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சூரை மீனில் சூப்பராக ஒரு குழம்பு வச்சுருந்தேன். இந்த குழம்போட ரெசிபி வந்து தனியாக நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் குழந்தைங்களுக்கு விட்டு வெளியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பிளான்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா வெளியே கிளம்பியாச்சு. ஏதாவது ஒரு மாலில் போய் சுற்றிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு அப்படியே கிளம்பியாச்சு. ஈவினிங் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா வானம்லாம் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் ஃபுட் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இது ஒரு டீ ஷாப்போடு சேர்ந்த மாதிரி இருக்கும். இங்கே பஞ்சாபி சமோசா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இங்கே ஷவர்மா வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸில் வந்து ஷவர்மா வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் இங்கே வந்து இந்த ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. வந்து நேராக சஹாரா மாலுக்கு தான் வந்திருந்தோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த டீ ஷாப்லேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ அவளுக்கு வந்து கேஎஃப்சிலேருந்து ட்விஸ்டர் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சஹாரா மாலை சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து லூலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். லூலுவில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். எங்கள் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெஸ்டோக்கு தான் வருவோம். வர வழியில் லூலு இருந்துச்சு. ஸோ ஒரு சேஞ்சுக்கு சரி இன்றைக்கி இங்கே போய் ஷாப் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய அரிசி மாவெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. புட்டை வைக்கக்கூடிய அரிசி மாவெல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.